என்னோட செல்லக்குட்டி துவாரகுக்கு 7th பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இந்த தடவை அவனோட பர்த்டேக்கு வந்து அவன் தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தான். எனக்கு வந்து காஃபி கேக் வந்து வேணும் அப்படின்னு. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் கேக் வந்து டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க கேக் வந்து நல்லா இருந்து என்ன ஃப்ளேவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய நெய்பர்ஸ், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் துவாரகோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபாதர், மதர் எல்லாருமே வந்திருந்தாங்க. கூப்பிட்டுருந்த எல்லாருமே வந்து சூப்பராக இந்த பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணி முடித்தோன்னா ஒவ்வொரு ஃபேமிலி நெய்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு மெமரிஸ்க்காக. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் ரிலேட்டட் டின்னர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், டிஃபன் ஐட்டம்ஸ். ஸோ அதெல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு சூப்பராக அது ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. டெரஸில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெரஸில் வச்சு நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து துவாரகுக்கு ரொம்ப ரொம்ப மெமரிஸாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் அவன் வந்து அவனோட பர்த்டே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி.